வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. கூலி படத்தை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீன் இஷ்யூ இப்போ பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மூவி ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில ஃபார்மெட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக சொல்லுவாங்க ஐமேக்ஸ், அதுக்கப்புறம் 4DX, அதுக்கப்புறமா டிபாக்ஸ் டெக்னாலஜி, சூப்பர் டால்பி வெர்ஷன்ஸ், இதெல்லாம் மூவி ரிலீஸ் பண்ணுற ஃபார்மெட்ஸு. ஸோ ஓவர்சீஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா வார்2க்கு தான் ஸ்க்ரீன்ஸ் எல்லா ஃபார்மெட்ஸ்லையும் கிடச்சிருக்கு. கூலிக்கு அந்த 4DXாக இருக்கட்டும், ஐமேக்ஸ் வெர்ஷனாக இருக்கட்டும், அண்ட் இந்த டிபாக்ஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், எதுவுமே கூலிக்கு எந்த ஸ்க்ரீன்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வார்2ஓட மூவிக்கிட்ட ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம். அதனால் கூலிக்கு எந்த ஸ்க்ரீனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்மாக ஒரு சில அஃபிஷியல் பேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சன் பிக்சர்ஸ் ஒரு சில இடத்துல கோட்டை விட்டாங்களா, இல்லை ஒய்ஆர்எஃப் ஆல்ரெடி, அதாவது வார்2 மேக்கர்ஸ் ஆல்ரெடி முன்னாடியே போய் எல்லாமே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டாங்களா என்னென்னு தெரில. இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா நார்த் சைடில் இருக்க ஒரு சில பேர் ரொம்ப அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூலி அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது அப்படின்னு சொல்லி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்சைட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு எந்த இன்சைட் ரிப்போர்ட்ஸும் வரல, எதுவும் நடக்கலை. பட் அவங்கள ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கூலியோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, நல்லாவே இல்லை, ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கேப்பில் கொஞ்சம் ரஜினி ஹேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கள ஒரு சில பேர் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்ளே கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே ரஜினி சார் ஃபிலிம் ரொம்ப ஹைப் பண்ணால் ஓடாது, நல்லா இருக்காது, கபாலி அப்படி தான் ரொம்ப ஹைப் பண்ணாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டு நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூலி ஃப்ளாப் ஆகிடும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நிறைய அப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரஜினி சார் ஃபேன்ஸ்க்கும் தெரியும், நம்ம தமிழ் சினிமா ஃபேன்ஸ்க்கும் தெரியும். ரஜினி சார் இந்த ஏஜ்லேயும் இப்படி நின்று எல்லாரையும் இந்த அளவுக்கு கதற விடுறாருன்னா அவரோட கெத்து பாருங்கள். ஸோ இந்த ஏஜ்லேயுமே இவ்வளோ கெத்தாக இந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணி ஃபர்ஸ்ட்டில் இருக்கார் இப்போயுமே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே டிசைட் பண்ண போகிற ஒரே விஷயம் ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லருக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான், ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் கிடைக்கிற ரிவ்யூஸை பொறுத்து தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெய்ட் ரிவ்யூஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி, மூவியை போய் பார்க்குற ஒரு ஆள் அந்த மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டா போதும், எல்லாமே ஃபேட் ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் கூலியோட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேருந்து இப்போ ரிலீஸ் ஆன பவர் ஹவுஸ் சாங் வரைக்கும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. ரஜினி சார் எப்படிலாம் அவர் காட்டணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரோ அந்த பயங்கரமாக அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. தளபதி ரெஃபரன்ஸ்லாம் கூட சாங்கில் வச்சுருக்காங்க. அண்ட் வின்டேஜ் ரஜினி சாரை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம சாங்கில் ஒரு சில பிக்சர்ஸ், அந்த லிரிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஃபிலிமில் நம்ம மேக்ஸிமமாக நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைப் இந்த சாங்க்கு அப்புறம் வேறு லெவலில் போயிருக்கு. தமிழில் மட்டும் கிடையாது, ஹிந்தி ஆடியன்ஸாக இருக்கட்டும் அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸாக இருக்கட்டும், அந்த பவர் ஹவுஸ் சாங்க்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பாலிவுட்டில் ஒரு சில பேர் ஒரு சில பேஜஸ் வச்சுருக்காங்க பாலிவுட் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்ட்டு. அவங்க ஒரு சில இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் வச்சு இதை காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அப்பயும் ட்விட்டரில் அழுதுட்டுருக்காங்க. பட் சாங் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ட்ரெய்லர் வரும்போது எந்த லெவலில் ஆக போகுதுன்னு ஆனால் நீங்கள் பாருங்கள். 25th அன்றைக்கி வார்2ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு August 2 அன்றைக்கி கூலியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. இந்த 1000 crore ரேஸ். ஸோ யார் ஜெயிப்பா, யார் ஃபர்ஸ்ட் வருவா, யார் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறது இந்த ட்ரெய்லர் தான். ஸோ அதுக்கு கவுண்டர் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வார்2ஓட ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு ஒரு பிரேக் டவுன் வீடியோ கண்டிப்பாக போட போகிறோம். அவங்க மேலே எந்த ஒரு வெறுப்போ ஒரு ஹேட்டோ நம்மளுக்கு யாருக்குமே கிடையாது. பட் அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு சில ஃபேன்ஸ்னால் மொத்தமாக எல்லாரும் இல்லை, ஒரு சில ஃபேன்ஸ் ஹேட்டை பரப்புற ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்காக நான் வார்2ஓட மூவி நல்லா இருக்காது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க பண்ணுற மிஸ்டேக் அது. ஸோ வார்2 மூவியும் நல்லாயிருக்கும். ஸோ கூலி மூவியுமே நல்லாயிருக்கும். ரெண்டு மூவியுமே சக்ஸஸ் ஆகணும். ஸோ ரெண்டு மூவியுமே ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியா ஃபிலிம். ஸோ வார்2 மூவியோட கூலி மூவி ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வாரில் பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் அண்ட் யூனிக் NTR இவங்க 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. பட் கூலியில் பார்த்தீங்கன்னா மொத்த இண்டஸ்ட்ரியுமே இருக்குது. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே உள்ளே இருக்குது. மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட்டே இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் ஓவர்சீஸில் கிடைக்கலனாலும் சரி, இந்தி மார்க்கெட்டில் கிடைக்கலனாலும் சரி, மூவி ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த பவரு. அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு தான் பவர் ஹவுஸ்னு சொல்லி சாங்கே விட்டுருக்காங்க. ஸோ எல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பிரேக் டவுன் வீடியோ கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ட்ரெய்லரோட பிரேக் டவுனுக்கு. ஸோ நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்டிருந்தாரு,
ட்ரைலர் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நம்மளுக்கு வந்து லைவ் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ லைவ் வர்றதுன்றது வந்து கொஞ்சம் பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் லைவ் வர டைமுக்கு நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நான் வரும்போது அவங்களாம் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ நான் முன்னாடியே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு லைவ் வந்து நான் வரேன். ஸோ ட்ரெய்லர் அன்றைக்கி நம்ம ஒரு லைவ் பண்ண முடியலனாலும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு லைவ் பண்ணலாம். அது வந்து நான் முன்னாடியே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவான கூலி மூவி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் பேக் டு பேக் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கூலியோட ஒரு மிகப்பெரிய அப்டேட்டோட நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.